ஒரு அழகான கிராமத்துல பெரிய மாளிகை மாதிரி ஒரு வீடு இருந்தது. ஆனா அந்த வீட்டு சைடு யாருமே போக மாட்டாங்க. பேகம், நம்ம கண்டிப்பா அந்த வீட்டை போய் நம்ம ஷூட் பண்ணி தான் ஆகணுமா? எனக்கு என்னமோ பயமா இருக்கு. ஏண்டா, பொண்ணா இருக்க நானே பயப்படல, நீ ஏண்டா இந்த பயப்படுற? அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. உன் உயிருக்கு நான் உத்தரவாதம். வா என் கூட, அப்பதான் நம்ம முன்னுக்கு வர முடியும். இல்லேன்னு வச்சுக்க, ஓட்டின வண்டியவே ஓட்டிக்கிட்டு உட்கார வேண்டியதுதான். வா போலாம். அந்த அக்கா கிட்ட அந்த வீடு எங்க இருக்குன்னு கேட்போம். அக்கா, அக்கா, ஒரு நிமிஷம் நில்லுங்கக்கா, நான் கொஞ்சம் உங்கள்கிட்ட பேசணும். என்னம்மா என்கிட்ட பேச போற? மணி 7க்கு மேலே ஆகிப்போச்சு. இன்னும் என்ன என்கிட்ட பேச போற? இந்த கிராமத்துக்குள்ள 6 மணிக்கு மேலேயே யாரும் நடமாட மாட்டோம். 7 மணி ஆயிடுச்சு. இன்னைக்கு ஊருக்கு போயிட்டு வர லேட் ஆயிடுச்சு. டக்குன்னு சொல்லுமா, நான் போகணும். அது ஒன்றும் இல்லைங்கம்மா, இந்த மாளிகை வீடு இருக்காம்ல, அங்கே ஒரு மர்மமான விஷயம்லாம் நடக்குதாம்மா. அதனால அங்கே போகணுன்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். அதுவும் இல்லாமல் அங்கே ஒரு கிணறு வேற இருக்காம்ல, அது எந்த சைடு போகணும்? தம்பி, நீ என்னப்பா கேட்குற? அந்த மாளிகை விடவா கேட்குற? ஐயோ, அங்கே போனேன்னா திரும்ப உயிரோட நீ வர முடியாது. அம்மாம்மா ப்ளீஸ்மா, நாங்கள் போயிட்டு இப்போ ஒரு 10 நிமிஷத்தில் திரும்பி வந்துடுவோம். எப்படியாச்சும் எங்களுக்கு உதவி பண்ணுங்கம்மா. எங்கள் வாழ்க்கையே இதில் தான் அடங்கியிருக்கு. அது எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள். இதுக்கு மேலே உங்கள் இஷ்டம். நான் சொல்கிறத சொல்லிட்டேன். அது அந்த மலைக்கு பின்னாடி தான் இருக்குது. அந்த அக்காவும் அவங்க 2 பேர்த்தையும் திரும்பி பார்த்துக்கிட்டே போனாங்க. அவங்களுக்கு பயமாக இருந்தது. பயத்தில் உறைஞ்சி போய் நின்று பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த அக்காட்ட என்ன கேட்டோன்னு இத்தனை தடவை திரும்பி பார்த்துட்டு போகுது. இந்த அக்காவை பார்த்தாலே பயமாக இருக்குது. நம்ம நிச்சயம் போய் தான் ஆகணுமா பேகம்? எனக்கு என்னமோ பயமாக இருக்குது இவங்க சொல்கிற கதையெல்லாம் பார்த்தா. ஏண்டா, அதான் கதைன்னு உனக்கே தெரியுதுல, அப்புறம் என்ன? உன் கூட தான் நான் இருக்கிறேன்ல, நீ பயப்படாமல் வா. நம்ம இந்த ஒரு ஷூட்டை முடித்தோம்னா நமக்கு நிறைய வியூஸ் கிடைக்கும். இதை நம்ம கொடுத்தோம்னா நிறைய காசு சம்பாதிக்கலாம். அவங்க 2 பேரும் அந்த மாளிகை வீடை நோக்கி கிளம்புனாங்க. பயமாகவும் இருந்துச்சு அவங்களுக்கு. என்ன பேகம், காட்டுக்குள்ளே வந்து இந்த ஆள் படுத்திருக்காரு? இவருக்கு வீடு இல்லையா? இங்கே தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த கிராமத்தில் எல்லாம் ஒரு தினுசாக தான் இருக்கிறாங்க. பார்த்தாலே பயமாக தான் இருக்குது. சும்மா அது இதுன்னு பேசாமல் அவரை எழுப்பி அந்த மாளிகை வீடு எங்கே இருக்குன்னு போய் கேளுறா. நம்ம டக்குன்னு போகுவோம். மணியாக ஆக லேட் ஆகிட்டே இருக்கு பாரு, போ டக்குன்னு. ஐயா, ஐயா பெரியவரே, கொஞ்சம் எந்திரிங்க ஐயா. ஐயா, காதில் விழுகுதா இல்லையா? இல்லை தூங்குற மாதிரி எதுவும் நடிக்கிறீங்களா ஐயா? என்னப்பா, என்னை எதுக்கு எழுப்புன? நானே ரொம்ப நேரம் கழித்து தூங்குறேன். அதுவும் இந்த சைடெல்லாம் யாரும் வரமாட்டாங்க. நீங்கள் என்ன இந்த சைடு சுற்றிக்கிட்டு இருக்கீங்க? ஐயா, அது ஒன்றும் இல்லை. இந்த சைடு மாளிகை வீடு அபாய கிணறுன்னு ஒன்று இருக்காமே, அந்த இதை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கு ஐயா. அதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். அதுவும் இல்லாமல் அதை ஷூட் பண்ணணும். அங்கே போகிறதுக்கான வழியை மட்டும் சொன்னீங்கன்னா நாங்கள் உங்களை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டோம். நாங்கள் பெசாட்டி எங்கள் சோழியை பார்த்துட்டு போயிடுவோம். கொஞ்சம் சொல்கிறீங்களா? என்னப்பா சொல்கிற? அந்த அபாய கிணறா? அந்த மாளிகை வீடா? அந்த சைடெல்லாம் போனவங்க திரும்பி வந்ததா சரித்திரமே கிடையாது. தயவு செய்து அங்கே போகாதீங்க. ஏமா, ஒரு பொண்ணு அந்த சைடு போகிறத நான் இப்போ தான் பார்க்குறேன். வேணாம், நீங்கள் 2 பேரும் இதோட வீட்டுக்கு திரும்பி போயிடுறது நல்லது. அதுக்கப்புறம் உங்களை உயிரோட பார்க்க முடியாது. ஐயா, எங்களுக்கு இதுதாயா வாழ்க்கையே. எங்கள் வாழ்க்கையே போனாலும் பரவாயில்ல. நாங்கள் ஒன்று சந்தோஷமாக வாழணும், இல்லைன்னா செத்துடுறோம். 2ல் ஏதாவது ஒன்று நடக்கட்டும். சொல்லுங்கய்யா. இதுக்கு மேலே உங்கள் இஷ்டம்ப்பா. அந்த மரம் இருக்கு பற்றியா? அதுக்கு பின்னாடி தான் அந்த மாளிகை வீடு இருக்குது. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், அந்த கிணத்தை எட்டி மட்டும் பார்த்துடாதீங்க. அந்த கிணத்தை எட்டி பார்த்தீங்கன்னா அவ்வளவுதான். இதுக்கப்புறம் உங்கள் அதிர்ஷ்டம். நீங்கள் திரும்பி வந்தால் சரி, வரலைன்னா எனக்கு என்ன? நான் சொல்கிறத சொல்லிட்டேன். காசு பணம் தான் முக்கியங்கிறப்ப என்ன பண்ண முடியும்? நீங்கள் கவலைப்படாதீங்கயா, நாங்கள் நிச்சயம் திரும்பி வந்துடுவோம். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. எங்களை அல்லாஹ் காப்பாற்றுவார். எல்லா சாமியுமே கும்பிட்டுட்டு போகிறோம். அதனால் ஏதாவது ஒரு சாமி கண்டிப்பாக கை கொடுக்கும். சரிங்கம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ஆனால் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, அந்த கிணத்தை எட்டி பார்க்கக்கூடாது, சரியா? அதுவும் போயிட்டு ரொம்ப நேரம்லாம் அந்த வீட்டில் இருக்காதீங்க. கிட்டத்தட்ட 10 நிமிஷமே அதிகம்தான். அதுக்குள்ளே எப்படியாச்சும் கிளம்பி வந்துடணுன்ட்டு பாருங்க. பத்திரமா போயிட்டு வாங்க. ஏதாவது பிரச்சனைனா கூப்பிடுங்க. அந்த தாத்தாட்ட சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அந்த மாளிகை வீட்டை நோக்கி கிளம்பிட்டாங்க. ஒரு வழியாக அந்த மாளிகை வீட்டையும் வந்து அடைய போனாங்க. அது தூரத்துலேருந்து பார்க்குறப்பயே அவங்களுக்கு ஈரக்கொலையெல்லாம் நடுங்குச்சு. அந்த அளவுக்கு அந்த வீடு ரொம்ப பயமாக இருந்தது.
என்ன பேகம் இது, இந்த வீடு இப்படி இருக்குது, அந்த கேட்டை பார்த்தாலே பயமா இருக்குங்கிற மாதிரி இந்த மரத்தை பார்த்தாலே பயமா இருக்கே. நம்ம நிச்சயம் அது உள்ளே போகணுமா? எனக்கு என்னமோ வர பிடிக்கவே இல்லை. எப்பா பார்த்தாலே அள்ளு விடுது. ஐயோ கடவுளே, எதுவும் ஆயிடக்கூடாது. உள்ளே போனேங்களை நீதாப்பா காப்பாற்றணும். இங்கே பாரு ரோஹித், உன்னோட உயிருக்கு நான் உத்தரவாதம் கொடுக்குறேன். உன்னை இங்கே சேஃபாக நான் கூட்டிகிட்டு போவேன் வீட்டுக்கு, போதுமா? அது வரைக்கும் எந்த தொந்தரவும் பண்ணாமல் என் கூட வீடியோ எடுக்கிறதுக்கு மட்டும் கோஆப்ரேட் பண்ணு, சரியா? அங்கே பாடுறா, அங்கே நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்குது, வாங்க போய் பார்ப்போம். பேகம் யார் இந்த அம்மா? இந்த அம்மாவை பார்த்தாலே டெரராக இருக்குது. அது இந்நேரத்தில் உட்காந்து நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. யாரும் பக்கத்துலேயும் காணோம். ஐயோ, இந்த அம்மாவை பார்த்தாலே பேய பார்க்குற மாதிரி இருக்கே. பேர் என்னமோ ஊர் என்னமோ. எம்மா பெரிய பொட்டு வச்சுக்கிட்டு உக்காந்துருக்கு. சரி வா, வந்தது தான் வந்துட்டோம். இந்த அம்மாட்ட யாருன்னு கேட்டுட்டு வந்துடுவோம். போவோம். ஏம்மா பெரிய பொட்டுக்காரம்மா, என்னம்மா இந்நேரத்தில் உட்காந்து தனியாக நீங்கள் எல்லாம் தீயை எரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்னாச்சு? பைத்தியம் கீத்த பிடிச்சிருச்சா? யாரும் பக்கத்தில் வேற இல்லை, தனியாக உட்காந்துருக்குறீங்க. என்னோட பேரா ஜலஜலத்தம்மா என்னோட பேரு. என் கூட யாரு இல்லைன்னு யாரு சொன்னது? என் முன்னாடி இத்தனை பேர் உட்காந்துருக்குறாங்க. உன் கண்ணுக்கு தெரியலையா? உன்னோட குருட்டு கண்ணை வச்சு நல்லா பாரு, ஒத்து பாரு கபோதி. தெரியுதா இல்லையாடா? பார்த்து சொல்றியா என்ன இப்ப? ஐயோ ஐயோ, அதெல்லாம் நல்லா தெரியுதுமா. உங்கள் கூட யாரோ உட்காந்து நல்லா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. தயவு செஞ்சு கோவப்பட்டு பேசாதீங்க. எனக்கு பயமாக இருக்குது உங்களை பார்த்தாலே. நாங்கள் சும்மா தான் வந்தோம், உங்களை நாங்கள் தொல்லை பண்ண வரல. தொல்லை பண்ண வரலனா பின்ன எதுக்குடா வந்து நின்று கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிற? நான் தீப்பந்தத்தை பொருத்தி வைப்பேன், என்னத்தை பொருத்தி வைப்பேன். இது என் காடு, உனக்கு என்னடா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் எல்லாரும் கூத்தடிக்க போகிறோம், நீயும் வா. என்னது, நீங்கள் எல்லாம் கூத்தடிக்க போகிறீங்களா? இங்கே யாருமே இல்லை. இந்த அம்மா என்ன பைத்தியங்கிட்ட இருக்கா என்னன்னே புரிய மாட்டேங்குது. ஓவரா பேசுன உன்னைய தூக்கி இந்த நெருப்புக்குள்ளே போட்டு எரிச்சு நாங்கள் கூத்தடிச்சு கொண்டாடுவோம், பார்த்துக்க. போடா இங்கேருந்து. பேகம் வா, போயிடலாம். இந்த அம்மாவை பார்த்தா ஒரு டைப்பாக தான் இருக்குது. வா நம்ம வீட்டுக்குள்ளே போவோம். அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுடா, அந்த அம்மா மனநல பாதிச்சவங்களா இருப்பாங்க, அதனால தான் அவங்களாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க போல். சரி வா, நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம், வா. அப்பா, நல்லா பால் நனைஞ்ச வீடாக இருக்குது. ஆனால் ஃபோட்டோவெலாம் அப்படியே இருக்குது பாரு. இங்கே பாரு, இங்கே எலும்புக்கூடு மண்டை மாதிரிலாம் தெரியுது பேகம். பயமாக தான் இருக்குல்ல இந்த வீடை பார்க்குறதுக்கு. நல்லா வீடியோ எடு, நமக்கு நல்லா வியூஸ் போனால் சரி. அந்த ஃபோட்டோ இருக்குல்ல, அதெல்லாம் நல்லா கேப்சர் பண்ணு. அப்போ தான் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப பயமாக தெரியும். சரி பேகம், நீ ஷூட் பண்ணு நல்லா. யார் அப்படி சத்தம் போடுறது? வேகம், உன் பின்னாடி பாரு, யாரோ முடிய விரிச்சு போட்டு நிக்கிறாங்க. ஐயோ, ஏதோ பாடுற சவுண்டு வேற கேக்குது பேகம், கொஞ்சம் டக்குனு திரும்பி பாரு. எனக்கு எந்த சவுண்டும் கேட்கலடா, யாருமே பாட்டு பாடல. உனக்கு என்ன பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருச்சா? நீ இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுலேருந்தே சரியில்லை. ஒன்று நீ ஷூட் பண்ணு, இல்லைன்னா என்னையவாவது ஷூட் பண்ண விடு. ரெண்டுத்துக்கும் ஒத்து வராமல் என்னையும் போட்டு பயமுறுத்திட்டு இருக்கிற. இந்த ஃபோட்டோவை பாரு எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதை நான் கேப்சர் பண்ணிட்டு வரேன், இரு. நீ என்னமோ பண்ணு, அந்த மாடிக்கிட்ட போய் கொஞ்ச நேரம் உக்காடுறேன், பயமா இருக்கு. வாடா, இங்க வந்து பாரு. ஐயோ யாருன்னே தெரியலையே, வந்து இங்க உட்காந்துருக்குது. வேகம், நான் சொன்னப்ப நம்பல. இப்ப அந்த அம்மா முடிய விரிச்சு போட்டு படிக்கிட்ட உக்காந்துருச்சு தெரியுமா? என் கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுது, உன் கண்ணுக்கு தெரியவே மாட்டேங்குது. சரி தெரிகிற வரைக்கும் தெரியட்டும், நம்ம கேப்சர் பண்ண பார்ப்போம், வா. நம்ம மேலே போய் கேப்சர் பண்ணுவோம், வா. மேலே, அதுக்கு மேலெலாம் நிறைய ரூம் இருக்குடா, நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது. வா, டக்குன்னு 1 ஹவர்க்குள்ளே முடிச்சுட்டு கிளம்பிடுவோம். இங்கே பாரு பேகம், இது யாருன்னே தெரில. இந்நேரத்தில் இவங்க பூ மல்லிகைப்பூலாம் வச்சுட்டு உக்காந்துருக்குறாங்க. இந்த வீட்டுக்குள்ளே யாரும் இல்லாதப்ப இவங்க மட்டும் எப்படி இப்படி வந்து உட்காந்துருக்குறாங்க பயம் இல்லாமல்? அக்கா, இந்த வீட்டுக்குள்ளே யாருமே இல்லை, நீங்களாம் எங்கே வந்து உட்காந்துருக்கீங்க? உங்களுக்கு பயம் இல்லையா? இங்கே அமானுஷ விஷயம்லாம் நடக்குதுன்னு சொல்கிறாங்க, நீங்கள் பயம் இல்லாமல் உட்காந்துருக்குறீங்க. அது சரிம்மா, நீங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கிறீங்க? அதுவும் கேமராவெல்லாம் கையில் கொண்டு வந்திருக்கிறீங்க. நான் ரொம்ப வருஷமாகவே இங்கே தாம்மா இருக்கிறேன், எனக்கு எந்த பயமுமே கிடையாது. ஏன்னா
நான் வாழ்க்கையே இங்கே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு என்ன பயம் சொல்லு? அப்பா, எனக்கு இப்போதாங்க நிம்மதியாக இருக்குது. நீங்கள் இவ்வளோ தூரம் இங்கே சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் வெளியே பாருங்க, இங்கே மர்மம் இருக்குது, பேய் இருக்குது, அது இருக்குன்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. உங்களை பார்த்ததிந்தாங்க எனக்கு பெருமூச்சே வருது. அப்படி நினைக்காதம்மா, இங்கே மர்மமான விஷயம்லாம் நிறைய இருக்குது. உங்களுக்கு நான் காட்டுறேன், நீங்கள் அதை நல்லா ஃபோட்டோ எடுத்துக்கங்க. இந்த பையனை வர சொல்லு, நான் மேலே கூட்டிகிட்டு போய் காட்டுறேன். நீ இங்கனக்குள்ளேயே எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, சரியா? தம்பி, என் கூட மேலே வாப்பா, நிறைய பார்க்கலாம். ஐயோ அக்கா, நான் வரலக்கா, எனக்கு பயமாக இருக்குது. பேகம், நான் போகல பேகம், நான் இங்கேயே இருக்கிறேன். நீ வேணா போயிட்டு வாயே, நான் இந்த சேர் இருக்குல்ல அங்கேயே உக்காந்துக்கிறேனே. இங்கே பாரு, உனக்கு என்ன பைத்தியங்கிட்ட பிடிச்சிருக்கா? அந்த அக்காவே கூட வரேன்னு சொல்கிறாங்க, ஒரு பொண்ணு கூட வரேன்னு சொல்லுது. உனக்கு ஏன்டா இந்த பயம்? தயவு செஞ்சு போ, நம்ம வாழ்க்கையே இதில் தான் அடங்கியிருக்கு. நம்ம ஷூட் பண்ணி முடித்தோம்னா நமக்கு பல லட்ச கோடி காத்திருக்குது, அதையும் நினச்சிக்கோ. தயவு செஞ்சு போடா. உனக்காக இல்லைனாலும் இத்தனை நாள் உன் கூடயே இருந்திருக்கேன்ல, எனக்காகவாச்சும் இதை பண்ணி கொடு ப்ளீஸ். சரி சரி, என்னைய வச்சே பிள்ளையார் சொல்லி போடு. சரிங்கக்கா, வாங்க போகலாம். ஐயோ, இந்த அக்காவை பார்த்தாலே பேய பார்க்குற மாதிரி இருக்கு. சரி போவோம். அப்பா, இந்த வீடு எல்லாத்தையும் பாதி இது நம்ம பார்த்துட்டோம். இன்னும் மீதி இதெல்லாம் அவங்க கேப்சர் பண்ணிட்டு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். முக்கியமாக அந்த பேயை கேப்சர் பண்ணிட்டு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். பேகம் பேகம், என்னை விட்டுரு. பேய் பேய், பேகம் பேகம் வா. என்னது இது? இது ரோஹித்தோட குரலாச்சு. அவன் எப்படி கத்துறான் அப்படி? பேகம் பேகம், காப்பாத்து பேகம், என்னை பேய் பிடிச்சிட்டு போகுது பேகம், வா மேலே. என்னது இது? ரோஹித் இப்படி கத்திட்டு இருக்கிறான். அந்த அக்கா கூட தானே இருந்தாங்க, மேலே போய் பார்த்துட்டு வருவோம். என்ன, இந்த இடத்துல யாரையும் காணோம்? ரோஹித், ரோஹித், எங்கே இருக்க ரோஹித்? நான் இங்கே தான் இருக்கேன். ஐயோ ரோஹித், உன்னை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன்னு சொன்னேனே, இப்போ விட்டுட்டேனே. உன்னை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சே தீருவேன் ரோஹித், நீ கவலைப்படாத, நான் வந்துட்டே இருக்கிறேன். அந்த கிணறு இருக்குல்ல, அங்கே போய் பார்ப்போம். அந்த அம்மா உட்காந்துருப்பாங்க, அவங்க கிட்டேயாச்சும் கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு வேகமாக அந்த கிணத்துக்கிட்ட போனாவ. ஆனால் அந்த கிணத்துக்கிட்ட அந்த அம்மாவையும் காணோம். அட என்னது, இந்த கிணத்துக்கிட்ட ஒரு அம்மா தீ எரிச்சுக்கிட்டு இருந்தாங்க, யாரையுமே காணாமே, தடம் கூட இல்லை. இந்த கிணத்துக்குள்ளே ஏதோ அந்த பேய் தூக்கிட்டு போயிருக்குமோ? நம்ம ஒரு வேளை எட்டி பார்த்துருவோம். இந்த கிணத்துக்குள்ளே ஏதோ சவுண்டெல்லாம் கேட்குது. ஐயோ வேணாம், இந்த கிணத்துக்குள்ளே எட்டி பார்க்கக்கூடாதுன்னு அந்த தாத்தா படித்து சொன்னார். ஆனால் இந்த கிணத்துக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமே. பேசாமல் நம்ம ட்ரோன் கேமரா இருக்குல்ல, அதை அனுப்பி பார்ப்போம். அவளோட ட்ரோன் கேமரா எடுத்து அந்த கிணத்து வழியாக பார்க்கலான்னு நினச்சா. அதே மாதிரி ட்ரோன் கேமராவை அனுப்பி உள்ளே என்ன நடக்குதுன்னு அவளோட ஃபோன் மூலயமா பார்த்துக்கிட்டு இருந்தா. அவளுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. என்னை விட்டுருங்க, உங்களை நம்பி தானக்கா வந்தேன், கடைசியில் இப்படி வந்துட்டு மாட்டி விட்டுட்டீங்களே, என்னை விட்டுருங்க, நான் போயிடுறேன். ஏய், உன்னை விடுறதுக்கா நாங்கள் இங்கே தூக்கிட்டு வந்து இந்த கிணத்துக்குள்ளே உட்கார வச்சுருக்குறோம். நீ இன்னைக்கு சமாதி தான். நாங்கள் வருஷம் ஏதாவது ஒரு ஆம்பளை பையனை பிடிச்சி இந்த மாதிரி கொன்று பழி தீப்போம். நல்ல வேளை நீ சிக்கிட்ட. என்ன 5 ஆம்பளைங்க தேவைப்பட்டுச்சு, ஆனால் நீ ஒருத்தன் தான் சிக்கியிருக்க. இன்னும் 4 ஆம்பளைங்க வரணும், அது வரைக்கும் தான் உன்னைய வச்சுருப்போம். இல்லைன்னு வச்சுக்க, அந்த 5 ஆம்பளைங்க கிடச்சிட்டான்னு வச்சுக்க, நீ இந்நேரம் செத்து ஒளிஞ்சிருப்ப. என்னடி சொல்கிற? இவனை சீக்கிரம் கொன்றணும். என்னது, 5 ஆம்பளை வந்ததுமே என்னையும் கொண்டுறீங்களா? என்னை விட்டுருங்க. பேசாமல் ஒரு ஐடியா பண்ணுவோம். ஆம்பளைங்க 4 பேர் வரணும்னு சொல்லியிருக்காங்கல்ல, அந்த மாதிரி நம்ம வாய்ஸ் கொடுத்து எப்படியாச்சும் அவங்கள திருப்பி விடுவோம். டே என்னடா, சாப்பிட்டியா? இன்னைக்கு தான் இந்த பக்கத்தே வந்திருக்கேன். டே, நான் சாப்பிட்டேன்டா, நீ சாப்பிட்டியா என்ன? தெரியவா, அங்கிட்டு போவோம் அப்படின்னு அவன் பேசிட்டு போய் ஒளிஞ்சுக்கிட்டா உடனே. இங்கே பாரு, வெளியே ஆம்பளை பையன் குரல் கேட்குது. நம்ம அவங்களே பிடிச்சிருவோம், வா. அந்த 3 பேரும் அந்த சைடு தான் போகிறதா பேசிக்கிட்டாங்க. இன்னைக்கு வசமாக மாட்டினாங்க. இவனோட சேர்த்து அவனையும் போட்டு வச்சிட வேண்டியதான். இன்னும் ஒரு ஆள் கிடச்சதையே சபாதி கட்டிட வேண்டியதா. நீ வாங்கக்கா, டக்குன்னு போய் அவங்களே அமுக்குவோம், இல்லைன்னா அவங்க தப்பிச்சு போயிடுவாங்க. வேமாவா. அந்த பேய் அங்கிட்டு போனதுமே வேமா அவனோட நண்பனை காப்பாற்ற வந்தா. டே ரோஹித், வேமா வாடா. ரோஹித், வேமா வா, தப்பிச்சு போயிடலாம் இங்கிருந்து. டேய், என்னைய மீறி தப்பிச்சு போயிடுவீங்களா? இந்த ஜலத்தம்மா அவங்கள விட மாட்டேன். நீங்கள் இன்னைக்கு பலியாடுதான். என் ஆட்டத்தை பார்த்தீங்கல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு சமாதி கட்ட போகிறேன். வந்து என் கூட ஆடு. டே வாடா, வேமா ஓடிடலாம், இது பைத்தியம்டா. அவங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு வேகமாக ஓடிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த சைடே வர்றது கிடையாது.